வணக்கம் குட்டி மனிதர்களே, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வருடம் தொடங்கி பொங்கலும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாம் லியோ டால்ஸ்டாய் எறும்பும் புறாவும் புத்தகத்திலிருந்து சூரியனும் காற்றும் என்ற ஒரு சிறுகதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். சூரியனும் காற்றுமா? அப்பாடியே, அது ரெண்டு பற்றி என்ன அர்த்த கதை சொல்ல போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. வாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம். சூரியனும் காற்றும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் செஞ்சிட்ருக்கு. ஒருவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் தன் ஆடையை கற்றும்படி செய்வதற்கு தங்களில் யாரால் முதலில் முடியும் அப்படின்ற பற்றி தான் விவாதமே. காற்று சொல்லுது, ஒருவர் அணிந்திருந்த சட்டையை திறந்து அவர் தொப்பியை பலமாக இழுத்து என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லிது. அப்படி தானே, செஞ்சு காட்டு அப்படின்னு சூரியன் சொல்லுது. காற்று அப்படின்னு வேகமாக அடிக்குது. ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சுலபமாக அவர் அணிந்திருந்த தொப்பியை கெட்டியாக தலையில் பிடிச்சிக்கிறாரு. சட்டை பட்டனெல்லாம் டைட்டாக போட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. அப்போது இந்த காற்றால் அந்த மனிதர்களோட ஆடையை கழற்றும்படி செய்யவே முடியல. அப்படியே ரொம்ப சோகமாக இருக்குது. அடுத்த முறை யாருது? சூரியனது. சூரியன் பயங்கரமாக வெயில் அடிக்க தொடங்கியதுமே அவரால் தாங்க முடியல. சட்டப்பட்டனெல்லாம் கட்டுறாரு. அப்பா ஹஸ் புஸ் அப்படிங்கிறாரு. தொப்பியை பின்னுக்கு தள்ளி விடுறாரு. ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்கவே எல்லாத்தையுமே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி அப்பாடா அப்படின்னு அமர்ந்துக்கிறாரு. இப்போது உங்களுக்கு இதிலிருந்து விடை தெரியுதா? சூரியன் ஜெயிச்சாங்களா, காற்று ஜெயிச்சாங்களா? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.